ஆர்எஸ்எஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்ற நீதிபதியை மதுபான வழக்கில் இருந்து விலகக் கோரியதற்கு சிபிஐ கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. டெல்லி மதுபான கொள்கை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் மணீஷ் சிசோடியா ஆகியோரை விடுவித்த விசாரணை நீதிமன்ற நீதிபதி சுவர்ணா காந்தா சர்மாவை விலக்கக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவுக்கு சிபிஐ எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. நீதிபதி சுவர்ணா காந்தா சர்மா ஆர்எஸ்எஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்றதாக கூறி அவரை விலக்கக் கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை நிராகரித்த நீதிமன்றம், கோர்ட் என்பது நாடகங்களுக்கான களம் அல்ல என்று கூறியது. ஒன்றின் பெருக்கம் வர்க்கம் இந்த வழக்கில் சிபிஐ, கெஜ்ரிவால் குற்றச்சாட்டுகள் அற்பமானவை, அவமதிப்புக்குரியவை என்று வாதிட்டது. நீதிபதி சுவர்ணா காந்தா சர்மா விலகல் மனுவை எதிர்த்து சிபிஐ வாதிட்டது. இந்த வழக்கு தொடர்பாக உங்களுக்கு மேலும் தகவல்கள் தேவையா அல்லது வேறு ஏதேனும் கேள்விகள் உள்ளதா? கூட்டல் 5 டெல்லி மதுபான கொள்கை வழக்கில் சிபிஐ மேல்முறையீட்டு மனுவை விசாரிக்கும் நீதிபதி சுவர்ணா காந்தா சர்மாவை மாற்றக் கோரி அரவிந்த் கெஜ்ரிவால் தாக்கல் செய்த மனுவை நீதிமன்றம் நிராகரித்தது. அவர் ஆர்எஸ்எஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்றதாக கூறி விலகக் கோரியதை கோர்ட் என்பது நாடகங்களுக்கான களம் அல்ல என நீதிபதி கூறியதோடு கெஜ்ரிவாலின் குற்றச்சாட்டுகளை சிபிஐ அற்பமானது என எதிர்த்தது. முக்கிய தகவல்கள். வழக்கு பின்னணி. டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் போதிய ஆதாரங்கள் இல்லை எனக் கூறி சிறப்பு சிபிஐ நீதிமன்றம் கெஜ்ரிவால், மணீஷ் சிசோடியா உள்ளிட்ட 23 பேரை விடுவித்தது. மேல்முறையீடு. இந்த விடுவிப்பை எதிர்த்து சிபிஐ டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. மனு நிராகரிப்பு. மேல்முறையீட்டு மனுவை விசாரிக்கும் நீதிபதி ஆர்எஸ்எஸ் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்றார். எனவே அவர் பாரபட்சமாக செயல்படலாம் எனக் கூறி கெஜ்ரிவால் தரப்பு நீதிபதியை மாற்றக் கோரியது. இந்த கோரிக்கையை உயர் நீதிமன்றம் ஏற்கவில்லை. சிபிஐ வாதம். நீதிபதியை மாற்றக் கோரும் மனு விசாரணையை தாமதப்படுத்தவும் நீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையிலும் இருப்பதாக சிபிஐ வாதிட்டது.